பிரஜின் வெளியேற வாய்ப்புள்ளதாக அறிந்ததுமே சாண்ட்ராவின் ரியாக்ஷன் அனைவரையும் திகைக்க வைத்தது. ஏதோ அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட மாதிரி இருந்தது அவர் ரியாக்ஷன். நன்றாக தெரியும், கேம் என்று வந்துவிட்டால் யாராவது ஒருவர் வெளியேறியத்தான் ஆக வேண்டும். இதை எதிர்பார்த்து தானே அவர் வந்திருப்பார். இருந்தாலும் சாவு வீட்டில் ஒப்பாரி வைக்கிற மாதிரி ஒப்பாரி வைத்தார் சாண்ட்ரோ. அது மட்டுமல்ல, திரும்பி அவரை பார்த்ததும் மயக்கமடைந்து கீழே விழுந்தார். இது மாதிரி பலகீனமான உள்ளவர்களை பிக் பாஸில் உள்ளே நுழைய விட்டதே மிகப்பெரிய தப்பு. வேற ஏதாவது நடந்திருந்தால் என்ன செய்திருப்பார் பிக் பாஸ்? ரஜினை பிக் பாஸுக்குள் அனுப்பும் போதே இவர் என் வாடா போடா நண்பர் என்று அறிமுகம் செய்துதான் உள்ளே அனுப்பினார் விஜய் சேதுபதி. அதுவே பெரிய தவறு. இவர் சொல்வது போல அக்கா தம்பி நண்பர் முறையெல்லாம் கேமுக்கு வெளியே வைத்திருக்க வேண்டும். சொல்லும் போதே நண்பர் என்று அனுப்பியது கேமை மிகவும் பாதித்தது. பிரவீனும் அதை பயன்படுத்தி கொண்டார். திவ்யாவும் சாண்ட்ராவும் சேர்ந்து செய்த வேலைகளுக்கு திவ்யாவை மட்டும் கடுமையாக புரட்டி எடுத்த விஜய் சேதுபதி சாண்ட்ராவை மட்டும் பாவம் திவ்யா அவரை பலிகடா ஆக்கிவிட்டார், அவருக்கு எதுவுமே தெரியாது அப்பாவி என்று பரிந்து பேசினார். சனிக்கிழமை கோபாவேசமாக வெளியேற விஜய் சேதுபதி ஞாயிற்றுக்கிழமை சாந்த சுருவியாக காட்சியளித்தார். கெமி வெளியேற்றப்பட்டார். அனைவரும் எதிர்பார்த்த ரம்யா காப்பாற்றப்பட்டார். இருந்தாலும் அடுத்த வாரம் அவர்தான் என்பதை விஜய் சேதுபதி சூசகமாக உணர்த்திவிட்டு போயிருக்கிறார். என்னதான் நடக்கிறது? பிக் பாஸ் சீசன் 9 அவர்கள் சொன்னது போல எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்பதை காப்பாற்றுகிறவர்கள் போலிருக்கிறது. நன்றி.